ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில ஒரு ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஏர்ட்ராப் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்க வெப்3 வாலெட்டுக்குள்ளே இருக்கேன். ஓகேங்களா. என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 1100 மேலே வச்சுட்டுருக்கேன் என்னுடைய பேலன்ஸ். ஓகேங்களா. இதில் கீழே பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. பாட்டமில் வாலெட்டுன்னு இருக்குங்களா, அங்கே பார்த்துக்கங்க வாலெட். ஓகேங்களா. அந்த வாலெட் வந்து கிளிக் கொடுத்தோடனே என்கிட்ட என்னென்ன டோக்கன் சொல்லிட்டு நம்மக்கிட்ட காட்டுது. இடிஹெச் வந்து ஒரு ரூ. 700 ஒருத்தவங்க இடிஹெச். அப்புறம் என்எஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெரி என்எஃப்டி. ஓகேங்களா. அது ஒரு 62 காயின் பிடிசி ப்ளஸ் வந்து எல்லா காயினும் இருக்குது. ஓகேங்களா. இதில் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, நான் வந்து இதில் என்ன ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டிஸ்கவரை கிளிக் கொடுங்க. இங்கே பாருங்கள் பக்கத்தில் டிஸ்கவரை கிளிக் கொடுங்க. டிஸ்கவரை கிளிக் கொடுத்தாக்கா இது வரைக்கும் என்னுடைய பைனான்ஸ் வெப் வாலெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 6500 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. பைனான்ஸ் வெப் வாலெட்டில் மட்டுமே ஒரு ரூ. 6500 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங்கில் வந்து எவ்வளோ ஏர்ட்ராப் மட்டும் இருக்குன்னு பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள் இந்த ஓடபிள்யூஎல்டி இது இருக்குது, சால்வ் பிடிஸ் இருக்குது, கிலோ இஎக்ஸ் இருக்குது, அதே மாதிரி சால்பிடிஸ் இதெல்லாம் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பிட் லேயர் வீக் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டர்லி வந்து பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இது வந்து டேப் ஓஎஸ். ஓகேங்களா. இந்த டேப் ஓஎஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இந்த டேப் ஓஎஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எனக்கு டேப் ஓஎஸில் வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரிசீவில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள் டேப் ஓஎஸ். டேப் ஓஎஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 + ஒரு 5 கிட்டத்தட்ட வந்து $12 வந்து எனக்கு டேப் ஓஎஸ் மூலியமாக கிடச்சிது. இதுக்கு நான் செலவு பண்ணது ஜஸ்ட் ஒரு ரூ. 50 மட்டும்தான். ரூ. 50 செலவு பண்ணேன். எனக்கு ரூ. 1000 வந்து கிடச்சிது. ஓகேங்களா. ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1000 நான் 5 அக்கௌண்ட் பண்ணுவேன் இது மாதிரி. ஓகேங்களா. 5 அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூ. 5000. நான் செலவு பண்ணது ஜஸ்ட் ஒரு ரூ. 250 மட்டும்தான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே ஏர்ட்ராப் வந்து டேப் ஓஎஸ் வந்து திருப்பி அகைன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த ட்ரேட் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த பேனரை பாருங்கள். ட்ரேட் ஆன் டேப் ஓஎஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் எ ஷேர் ஆஃப் த 3,00,000. ஓகேங்களா. 3,00,000 ப்ரைஸ் பூல். ஓகேங்களா. இதை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே இதில் மொத்தம் 4 டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா. 4 டாஸ்கில் நான் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜாயின் கேம்பியன் இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இதில் ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸி தான். இது இங்கே ஜஸ்ட் இந்த கம்ப்ளீட்னு ஒரு இடத்துல இதை டச் பண்ண உடனே இங்கே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நான் காட்டிடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பைனான்ஸ் வாலெட்டோட. இங்கே பாருங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து கிளைம்னு காட்டும். ஓகேங்களா. இது ஒரு என்எஃப்டி. ஓகேங்களா. இதுக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதை கிளைம் கொடுத்தோன்னே டக்குன்னு கிளைம் ஆகிடும். கிளைம் ஆன பிறகு நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்தோடனே இது வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா. இவ்வளோ தான். இதுதான் வந்து டாஸ்க் ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்தது வந்து 3 டாஸ்க் இருக்குது. ட்ரேட் எனி டோக்கன் டேப் ஓஎஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ரேட் இந்த சீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்குது. டோட்டலாக வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த 3 டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ட்ரேட் எனி டோக்கன் டேப் ஓஎஸ். அதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து யூஎஸ்டிடி வந்து நம்மகிட்ட இருக்கணும். ஓகேங்களா. யூஎஸ்டிடி எந்த நெட்வொர்க்கில் இருக்கணும்னாக்கா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கில் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ரிசீவை கிளிக் கொடுக்குறேன். இந்த வாலெட்டுக்கு வந்துட்டேன். ரிசீவ். ஓகேங்களா. அந்த ரிசீவை கிளிக் கொடுக்குறேன். ரிசீவை கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பார்த்துங்க ஃப்ரம் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து நான் டச் பண்ணுறேன். ரிசீவ் ஃப்ரம் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இதில் ரிசீவ் டச் பண்ண உடனே இங்கே பார்த்துங்க எங்கிட்ட யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 47 யூஎஸ்டிடி இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே எந்த நெட்வொர்க்கு இங்கே பார்த்துங்க பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து காட்டுது என்னுடைய வாலெட் அட்ரஸ் வந்து காட்டுது. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு $15. ஓகேங்களா. $15 நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா. என்னுடைய பைனான்ஸ் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து என்னுடைய பைனான்ஸ் வெப்3 வாலெட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். எவ்வளோ டாலர்? $15. எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 47 இருக்குது. ஓகேங்களா. எங்கள் ஸ்பாட் வாலெட்டில் இப்போ வந்து நான் கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் எல்லாம் காட்டுது. கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ண உடனே ஓகே இங்கே பாருங்கள் வித்ட்ரா ப்ராசஸிங் சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா. தெளிவாக சொல்கிறேங்க. இது மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப்பில் குறைஞ்சபட்சம் $20 வந்து ஒருத்தருள்ள காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். $20 வந்து சாலிடாக கிடைக்கும். நீங்கள் செலவு பண்ணுறது ஜஸ்ட் எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து $15 கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. நல்லா வச்சுங்க. $15 கொண்டு வந்திருக்கோம். இந்த $15 கொண்டு வந்துட்டு ரிட்டன் நம்ம எவ்வளோ டாலர் கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகேங்களா. இன்னும் வந்து டாலர் வந்து உக்காரல. இங்கே பாருங்கள் வாலெட் வந்து வாலெட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே டாலர் வந்து உக்காந்துச்சு பாருங்கள். $15 வந்து உக்காந்துச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நான் டிஸ்கவருக்கு போகிறேன். அகெயின் டிஸ்கவருக்கு போயிட்டு இதை டேப் ஓஎஸ் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே அகெயின் நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் எனி டோக்கன் டேப் ஓஎஸ். ஓகேங்களா. இதை வந்து கம்ப்ளீட் நவ் கொடுக்குறேன். ஓகேங்களா. கம்ப்ளீட் நவ் கொடுத்த உடனே எனக்கு வந்து டேப் ஓஎஸோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக என்னுடைய வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் என்ன செயின் வைக்கணும்? பிஎன்பி செயின். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பி செயின் வச்சுட்டேன். இதில் என்ன பண்ணோம், நம்ம வந்து
வாலெட் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் வாலெட்டு, மார்க்கெட்டு, ட்ரேடு, டேப்ஸ் ஓகேங்களா. நான் வாலெட்டை கிளிக் கொடுக்குறேன். வாலெட்டை கிளிக் கொடுத்தோடனே எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் வந்து அமௌண்ட்டை கொண்டு வரணும். டெபாசிட் ஓகேங்களா. டெபாசிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபரில் கிளிக் கொடுக்குறேன். ஃப்ரம் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினு இதில் வந்து யூஎஸ்டிடி ஓகேங்களா. யூஎஸ்டிடி இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. ஃப்ரம் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினு யூஎஸ்டிடி கீழே வந்து என்னுடைய அமௌண்ட்டு காட்டுது பாருங்கள், இங்கே 15. நான் வந்து மேக்ஸ் கொடுத்துட்றேன். மேக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஓகேங்களா. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே எனக்கு வந்து என்னுடைய பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் இருக்கிற $15 வந்து இங்கே பாருங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து $17 வந்து ஃபீஸ் போகுது ஓகேங்களா. வெப்3 வாலெட்டில் உங்கள்கிட்ட ஃபீஸ் இருக்கணும் ஓகேங்களா. $17 போகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டெபாசிட்னு கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட எத்தனை வெப்3 வாலெட் இருக்கோ எல்லாத்துலேயும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நல்ல ஏர்ட்ராப்பாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ திருப்பி அகைன் வந்து ஒரு 13 கேட்குது. டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 17, இது ஒரு 14, கிட்டத்தட்ட ஒரு ₹31 கணக்காயிருக்கு ஓகேங்களா. இந்த டாஸ்க்குக்கு உள்ள டெபாசிட் பண்ணுறதுக்கு ₹31 கணக்காயிருக்கு. இங்கே பாருங்கள் V1 எக்ஸ்ப்ளோர்னு வந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே வந்து டாலர் வந்து காட்டும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பேலன்ஸ் வந்து 8 சென்ட் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். எல்லா ஏர்ட்ராப்பும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்னு வந்துச்சு ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்டு ஓகேங்களா. இப்போ நான் பண்ண போகிறேன், நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அந்த ட்ரேடை கிளிக் கொடுங்க. மேலே ட்ரேடை கிளிக் கொடுத்துட்டு அவன் என்ன காயினை சொல்லியிருக்கான், சீன்ஸ் காயினை வந்து டக்குன்னு ஒரே டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறோம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் மொத்தத்தையும் கொடுத்து நான் வந்து பை பண்ண போகிறேன் மார்க்கெட்டில் ஓகேங்களா. மார்க்கெட்லேயே வந்து பை, மார்க்கெட்லேயே செல்லு ஓகேங்களா. இப்போ நான் வந்து பை பண்ணிட்டேன். சைன் ரிக்வஸ்ட்டு என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. அதான் பாஸ்வேர்டு கேட்டால் பாஸ்வேர்டு கொடுங்க, இது கேட்டால் இது கொடுங்க. ஓகே நான் பை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் செல் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து திருப்பி அகைன் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறேன். இங்கே ட்ரேடிங் வந்து ரொம்ப வித்தியாசம் வருது. ஸோ இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே நான் அகைன் வந்து செல் பண்ணுறேன். சைன் ரிக்வஸ்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, என்னுடைய இது பாஸ்வேர்டு. ஓகே நான் ஓகே செல் ஆகிடுச்சு. இப்போ எங்கிட்ட எவ்வளோ டாலர் வந்து உட்காருதுன்னு பார்க்கலாம் இருங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக $15 கொண்டு வந்தோம். இப்போதைக்கு வந்து $1 காட்டுது பேலன்ஸு. ஒன்றும் பேலன்ஸ் வந்தால் காலைல 14.5. இதுக்கு வந்து $1/2 வந்து கட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுக்கு $1/2 போயிடுச்சுங்க, நல்லா வச்சுங்க ஓகேங்களா. அடுத்த காயின் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் போயிட்டு இந்த கோல்டுன்ற காயினை நம்ம வந்து வாங்கணும் ஓகேங்களா. பை வந்து செல் பண்ணோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மேலே இன்ட்டு மார்க்கை கிளிக் கொடுத்துட்டு இப்போ வந்து வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. 1 ரெண்டாவது இது நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதனா எனி டோக்கன் 1 ப்ளஸ் வந்து கீழே வந்து சீன்ஸ் அதையும் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதுவும் வெரிஃபை கொடுங்க. இதுவும் ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா 2 முடிஞ்சு. அடுத்து கோல்டுன்ற காயின் ஓகேங்களா. இப்போ இந்த கோலை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே அகெயின் வந்து எங்கிட்ட வந்து 14.14 ஓகேங்களா, 44 இருக்குது. இதில் வந்து மேக்ஸ் இப்போ வந்து பை கொடுக்குறேன். பை கோல் ஓகே $14 நான் பை பண்ணுறேன். கன்ஃபார்ம் சைன் ரிக்வஸ்ட்டு, என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, பை ஆகிடுச்சு. ஆர்டர் சப்மிட்டடு, ஆர்டர் ஃபில்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் சேல் பண்ணுறேன். இன்னும் என்கிட்ட கோல்டு காயின் வந்து உக்காரல. ஓகே வந்து உக்காந்துச்சு. இப்போ வந்து 100% சேல் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு $14 தான் வருது. ஓகே பரவாயில்ல. ஆர்டர் ஃபில்டு ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் பை பண்ணிட்டேன், செல்லும் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட அகைன் வந்து 14.41 ஓகேங்களா. 14.41 இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன், வெரிஃபை கொடுக்குறேன் டாஸ்க்கு.
இங்கே பாருங்கள் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதே போல் தான் நீங்களும் பண்ணணும். இங்கே பாருங்கள் டோட்டலாக எல்லா டாஸ்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன ரிவார்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்கே பார்க்கலாம்னாக்கா, நீங்கள் பேக் வந்துட்டு டிஸ்கவர். ஓகேங்களா? டிஸ்கவர் வந்துட்டு மை டோட்டல் ரிவார்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கும் காட்டும். அதில் வந்து கிளிக் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோடனே பெண்டிங்கில் போய் பாருங்கள். பெண்டிங்கில் போய் பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் டேப் ஓஎஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் 60,000 USDC, ரிவார்டு கால்குலேஷன், அதுக்கப்புறம் ஷேர் 1,00,000 USDC, ரிவார்டு கால்குலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, கிட்டத்தட்ட வந்து 8,000 கோடி காயின் வந்து ஏர்ட்ராப்பாக தராங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் தருவாங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு. அதே ஒரு கோல்டு காயின் பார்த்தீங்கன்னாக்கா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் காயின் தராங்க. இதே போல் தான் நீங்கள் வந்து எல்லா ஏர்ட்ராப்பும் பண்ணணும். இப்போ நம்ம உள்ளே கொண்டு போன காயினை நம்ம வெளியே எப்படி கொண்டு வரது? அதுக்கு முன்னாடி உங்களோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் அட்ரஸ் எப்படி காப்பி பண்ணணும் இதுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசீவை கிளிக் கொடுங்க. ரிசீவை கிளிக் கொடுத்து இங்கே பாருங்கள் ரிசீவ் வயா அட்ரஸ். ஓகேங்களா? செகண்ட் ஒன். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் கொடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து அகெயின் டிஸ்கவருக்கு போயிட்டு அந்த டேப் ஓஎஸை கிளிக் கொடுக்குறீங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து கம்ப்ளீட் இருக்குங்களா, அதுவே டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே வியூ டாஸ்க் அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய டேப் ஓஎஸ் வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். கொண்டு போன பிறகு இங்கே பாருங்கள் மேலே டாப்பில் வாலெட்டு, மார்க்கெட்டு, ட்ரேடு, டேப்ஸ். ஓகேங்களா? இதில் வாலெட்டை கிளிக் கொடுங்க. வாலெட்டை கிளிக் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் வித்ட்ரா. ஓகேங்களா? நம்ம கொண்டு வந்தது $15. ஓகேங்களா? இப்போ வந்து 14 தான் இருக்குது. ஓகேங்களா? 14.5. ஓகேங்களா? இதில் வித்ட்ரா கிளிக் கொடுங்க. வித்ட்ரா கிளிக் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் USDT. ஓகேங்களா? இதில் நெட்வொர்க் வந்து ஓபியில் இருக்குது. நீங்கள் வந்து பிஎன்பி செயினை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே அட்ரஸ் கேட்குறான் பார்த்தீங்களா, இங்கே வந்து அட்ரஸ் கேட்குறான். என்னுடைய பைனான்ஸ் வெப்சைட் வாலெட்டோட அட்ரஸை போட்டாச்சு. இங்கே இப்போ நான் மேக்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸ் கொடுத்தாக்கா $13.63 மட்டும்தான் வைக்காருது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா 25 சென்ட் வந்து கேஸ் ஃபீஸாம். ஓகே, வித்ட்ரா ஃபீஸு. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ண பிறகு இங்கே வந்து அகெயின் வந்து இங்கே காட்டுறான் பார்த்துங்க. நம்மளுக்கு வந்து டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு 15 சென்ட்டு போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்கிறோம். ஓகே, பரவாயில்ல. கன்ஃபார்ம் கொடுக்கலாம். இப்போ வந்து சைன் ரிக்வஸ்ட் கேட்குது. அகெயின் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. உங்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்கும், இல்லைனா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, இல்லைனா பின் நம்பர், இது மாதிரி 3த்தில் ஏதாவது ஒன்று கேட்கும். அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த டாஸ்க் நம்ம முடிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்கிச்சுனாக்கா ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துருக்குது. ஓகே, 12 நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு $1 $1/2 மேலே இருக்குது. ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபியூச்சரில் டேப் ஓஎஸோடைய ஏர்ட்ராப் கிடைக்கும் போது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அகெயின் வந்து பேக் போயிட்டு நம்மளுடைய வெப்3 வாலெட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வந்துச்சா இங்கே பாருங்கள், வந்துச்சுங்களா? 13.63 சென்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. நம்ம இதுக்கு வந்து செலவு பண்ணது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் $1 மட்டும்தான். ஏன்னா வந்து அங்கே ஒரு 62 சென்ட்டு டேப் ஓஎஸ்க்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, 62 சென்ட் அங்கே இருக்குது. இப்போ நம்ம செலவு பண்ணிக்கிறது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் $1 வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஒரு $80 செலவு பண்ணியிருக்கோம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு $80 போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ₹1000 $2,000 வந்து சாலிடாக கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பைனான்ஸ் வெப்சைட் வாலெட்டில் அந்த டேப் ஓஎஸில் வேணால் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒன்று ரிவார்டு வந்து நான் கண்டிப்பாக என்னுடைய குரூப்பில் ப்ளஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் அகெயின் வந்து நான் போடுவேன், பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.